கவிஞர் வைரமுத்துவின் வைரவரை இதற்கு ஏற்ப விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றனர். எனது பள்ளியினுடைய 9வது மாணவி சிறுமி A.R. பூமிஷா பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு அழைப்பாளராகவும் தற்போது மொழி, கவிதை, கட்டுரை, ஓவியம், விளையாட்டு என பன்முக திறன் கொண்ட அனைவரும் கரங்களை தட்டி இந்த விழா இனிதே தொடங்கிற்று என்பதனை ஆரவாரத்துடன் நாம் இதனை உறுதி செய்யும். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாரிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி. ஆர்ப்பரித்து கொட்டிக் கொண்டிருக்கும் அருவியில் மகிழ்ச்சியாக நனைந்து திளைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது புனித அலோசியஸ் மகளிர் மற்றும் தொடக்க பள்ளியின் 6வது ஆண்டு விழாவின் தலைவர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களே, கல்வி பணியையும் கடவுள் பணியையும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அருட்சகோதர சகோதரிகளே, எங்கள் அறிவு கண்ணை திறக்கும் ஆண்டவனுக்கு நிகரான எங்கள் ஆசிரியர் பெருமக்களே, ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, கனவுகள் ஆயிரத்துடன் கலகமில்லா வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் என் மாணவ சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது 10 வயதில் என்னை பேச்சாளராக மாற்றி மேடை ஏற்றி அழகு பார்த்தது புனித அலோசியஸ் மகளிர் மற்றும் தொடக்கப்பள்ளி. எனது 11 வயதில் சிறப்புவனாக தனது பள்ளிக்கு அழைத்து என்னை பெருமைப்படுத்தினார் இப்பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரர் சேவியர் தீசா ஐயா அவர்கள். இதுவே எனது முதல் மேடை. இதனால் வெண்முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப நமது அருட்சகோதரர் சேவியர் தீசா ஐயா அவர்கள் எந்த செயலாக இருந்தாலும் எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அதில் தனிக்கென்ன தனித்த முத்திரையை பதிக்கின்றவர். இதற்கு அவர் பணியாற்றிய பள்ளிகளிலே சிறந்த உதாரணம். அதே போல் இந்த பள்ளியும் மிக சிறந்த வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் அறிவீர்கள். அந்த மகிழ்ச்சியான சிந்தனையோடு எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்புக்குள் நுழைகிறேன்.